கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 96வது சங்கீதம் 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தரை எப்படி தொழுது கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடங்களையும் நீங்கள் ஆக்கி விட்டார் என்று சொல்லும் போது அது எப்படி என்று சொன்னால், ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஆராதிக்கும் போது, அவரை ஆண்டவர் தேடும் போது, பரிசுத்தத்தோடு தேடும் போது, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலனடைந்து நீங்கள் அநேக இடத்துல சாட்சியாக மாறும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக, உங்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்யும்படியாக நீங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனுக்கு முன்பாக நீங்கள் கடந்து வர வேண்டும். அவர் பரிசுத்தம் இல்லாம ஒரு நபருக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய முடியாது. பரிசுத்தமாய் வேதம் அழகாய் சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகங்களில் 3:15 சொல்லும் போது பாருங்களேன், இந்த நாளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உங்கள் நடுவிலே கர்த்தர் நாளைய தினத்தில் அற்புதங்களை செய்வார். நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது நாளைய தினத்தில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பரிசுத்தம் மிக முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களே, அற்புதம் நடக்காதபடிக்கு தடையாய் இருக்கிறதா? உங்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம், மாபெரும் பரிசுத்தம் தேவன் தர விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள், தேவனை தேடுங்கள், ஆராதியுங்கள், தொழுது கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you.